ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். மகாநதி சீரியல் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு மகாநதி சீரியல் எவ்வளோ பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இனிமேல் வர எபிசோடில் விஜயும் காவேரி வேறு லெவலாக நடிக்க போகிறாங்க. அவங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைலாம் சீக்கிரத்தில் சரியாகி 2 பேரும் நல்லபடியாக இந்த சீரியலை சூப்பராக வழி நடத்தணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் திடீர்னு அந்த குடும்பத்தை பார்க்கும்போது நம்மளுக்கே வயிறெல்லாம் பயங்கரமாக இருக்குது. பார்க்குறோம் மகாநதி சீரியல் ஃபேன்ஸ் எல்லாம் நிஜமாலுமே ரொம்ப விருப்பாக உட்காந்துப்பீங்க. அது இல்லாமல் இப்போ காவேரியோடைய அம்மா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இதில் அவங்க அப்பா இந்த மாதிரி இருந்தது காவேரியை ஏற்றுக்கவே முடியல. ஒரு காலத்தில் காவேரி எங்கள் அப்பாவை ரொம்ப உயிராக எங்கள் அப்பான்னு விட்டு கொடுக்காம பேசின காவேரியை அப்பா பிள்ளை இல்லாமல் மாற்றுற மாதிரி மாற்றி இப்போ அப்பாவே வெறுக்கிற அளவுக்கு இந்த டேரக்டர் கொண்டு போகிறாரு. ஏன் டேரக்டர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் தான் தெரியும் இந்த எபிசோடில் எப்படி எல்லாம் கொண்டுட்டு வராங்க. ஒரு குடும்பத்தை தான் கொண்டு வராங்க, இன்னும் 2-3 குடும்பம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கூட இருக்குங்க. அதெல்லாம் இது பசுமதியோடைய பிளான் தான் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது பசுமதி தான் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதிகமாக. அதனால் ஏன்னா இந்த கதையிலேயே ரொம்ப முக்கியமான ஆள் தான் அந்த பசுமதி தான். வாங்கின அடி விஜய்கிட்டையும் காவல்கிட்டையும் வாங்கின அடியில் எவ்வளோ வெறுத்து போயிருந்தா. அவள் ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு வீட்டை வச்சான், வீட்டை கொடுக்கல, வீட்டால் ரொம்ப பிரச்சனை சந்திச்சாங்க. அப்புறம் நம்மளுக்கு தெரியும் காவேரி விஜயும் எவ்வளோ லவ் பண்ணாங்க, அவங்க சேர்ந்துட்டாங்க. ஆனால் இந்த பசுபதியால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்றதால திடீர்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கி வீட்டிருக்கிறது எனக்கு தோணுது. நீங்கள் தான் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு இந்த ராகினிக்கு பசுபதி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பண்ணேன்